சொல்ல முடியுமா? நேற்று வரைக்கும் ஒரு தலித் சகோதரன், ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு சகோதரன் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சகோதரன் சொல்லுகிறார், நேற்று வரை என்னை பல்லன் என்று பழையன் என்று அடல் என்று என்னை அப்படி வஞ்சித்து கூப்பிட்டவர்கள் எல்லாம், நேற்று வே என்று கூப்பிட்டவர்கள் எல்லாம், இன்னைக்கு நான் முஸ்லீமாக மாறியவுடன் என்னை வாய் என்று மரியாதை கொடுக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? ஒரு சிறிய கொள்கை மாற்றம் தான் அவனுடைய மரியாதை. வே என்பவன் வாயாக மாறி மரியாதை ஒரு நாளே ஒரு நிமிடத்தில் மரியாதை வந்துவிட்டது என்று கூறுகிறார். எப்படிப்பட்ட உன்னதமான சொல்லுவார். இங்கே யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற சாதி வித்தியாசம் இருக்கிறதா? இன்று கூட தமிழகத்தில் பல கிராமங்களிலே பொது கிணற்றிலே தலித்துக்கள் தண்ணீர் எடுக்க முடியாது. ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் தங்களுடைய பிணத்தை எடுத்துக் கொண்டு உயர் சாதிக்காரர்கள் தெருவிலே வெறுவுக்குள்ளே நுழைய முடியாது. அந்த தெருவுக்குள்ளே போகும்போது தோளிலே இருக்கிற துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள தந்து. இதுதான் அண்மையில் நடந்தது. ஒரு தலித் சகோதரர் ஒரு இன்னொரு சமுதாயத்து பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்ற நிலையில் தலித் சமுதாயத்தை சேர்ந்த 4 கிராமங்கள் வசிக்கக்கூடிய தலித் சமுதாய மக்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த கிராமமே நாசமாக்கப்பட்டது. இந்த கொடுமைக்கெல்லாம், இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்வு கண்ட மார்க்கம் ஒரு இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்கார சமுதாயம், எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான, ஒரு உண்மையான, ஒரு சத்தியமான சமுதாயம். இப்படிப்பட்ட சமுதாயத்தை மாற்ற முடியும். இந்திய நாட்டுடைய துணை பிரதமராக இருந்தார் ஜெகஜீவன் ராம். இந்திய நாட்டினுடைய துணை பிரதமர், ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு தலித் சகோதரர். அவர் துணை பிரதமராக இருந்த அவர் காந்தி சிலையை திறக்கும் விழாவுக்கு செல்லுகிறார். காந்தி சிலையை ஒரு துணை பிரதமர் திறந்து விட்டு செல்லுகிறார். அவர் சென்ற பின்னே காந்தி சிலையை கழுவுகிறார். ஏன் என்று சொன்னால் ஜெகஜீவன் ராம் ஒரு தலித் வகுப்பை சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் என்பதால் அவர் கைப்பட்டு காந்தி சிலைக்கு தீட்டுப்பட்டு விட்டதாம். அதனால் அவர் சென்று முடிந்தவுடன் அந்த சிலையை தண்ணீர் ஊற்றி கழுவுகிறான். அப்படிப்பட்ட நாட்டிலே எப்படிப்பட்ட சமுதாயம்? இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த பக்குவதீன் அலி அகமது ஜும்மா நேரத்திலே தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறார். ஜும்மாவுக்காக தொழுகை ஆயத்தமாகிவிட்டது. எல்லோரும் வரிசையை தொழுகைக்காக தயாராகி நின்று விட்டார்கள். அப்படி பள்ளிவாசலிலே நிற்கிற வரிசையிலே கடைசி வரிசையிலே யார் நிற்பார்கள் தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வெளியே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான். எல்லாரும் சென்று உள்ளே நின்று விட்ட பின்பு கடைசியாக யாராவது ஒருவர் வரமாட்டாரா, அவர் ஏதேனும் பிச்சை போட மாட்டாரா என்று காத்துக் கொண்டிருந்தவன் அவரும் உள்ளே போய்விட்ட பின்பு கடைசியாக பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த வாசலிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் போய் அந்த கடைசி வரிசையிலே நிற்பார்கள். அப்படி அவர்களும் நின்று முடிந்து விட்ட பின்னாலே பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது. ஜனாதிபதி வந்து விட்டார் என்று எல்லோரும் விலகி வழிவிட்டு விட்டார்களா? இல்லை சகோதரர்களே. பிச்சைக்காரனோடு ஒருவராக வரிசையிலே நின்று அந்த தொழுகையை முடித்தவர் பக்ருதீன் அலி அகமது. இதுதான் இஸ்லாம். அங்கு ஜாதி பார்க்கவில்லை, மொழி பார்க்கவில்லை, இனம் பார்க்கவில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இன பாகுபாடு பார்க்கவில்லை. இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. அப்படிப்பட்ட சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம்.
அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சமுதாயம் இந்திய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவனுடைய உழைப்பையும் உண்டு தின்னுகிற, அதாவது அவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னுகிற சமுதாயம் அல்ல, எவனுடைய குடியையும் கெடுத்துக் கொள்ளுகிற சமுதாயம் அல்ல. நாகரீகமற்ற மக்களுக்கு, சகோதர சாதிகளாய் கூறுகளாய் பிரிந்திருக்கிற மக்களுக்கு நாம் அனைவரும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம் என்று ஏதும் கூறுகிறானே, அந்த கூட்டை சொல்லி நீயும் நான் சகோதரன் என்று சொல்லி ஒரே தட்டிலே சாப்பிடக்கூடிய ஒரு உண்மையான கொள்கையை சொல்லுகிற ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயம் இந்த இந்திய நாட்டில் விடுதலைக்காக வெள்ளையர் இந்த இந்திய நாட்டை அடிமைப்பட்டிருந்த போது மிகப்பெரிய தியாகங்கள் எல்லாம் செய்த சமுதாயம், உயிரை கொடுத்த சமுதாயம், பொருளை கொடுத்த சமுதாயம். உயிர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லா பாட புத்தகத்திலும் பார்த்திருப்பீர்கள். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சொல்றேன், ஜாலியன் வாலாபாக். அந்த இடத்துல மிகப்பெரிய மைதானம், அந்த ஜாலியன் வாலாபாக் என்னுமிடத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளையனுக்கு எதிராக. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த கூட்டத்திலே ஆங்கிலேய அதிகாரி டயர் என்பவன் ராணுவ வெள்ளையர்களை அனுப்பி எல்லா மக்களையும் சுட்டு வீழ்த்துகிறார். ஒரு கொலையா, 2 கொலையா, ஆயிரக்கணக்கானவர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்கள் 80% அதிகமானவர் முஸ்லிம்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை சொன்னவன், படுகொலை செய்யப்பட்டவர்கள் 80% பேர் முஸ்லிம்கள் என்று சொல்வதை மறைத்து விட்டான் சகோதரர். இந்த தேசத்திலே, இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டிற்காக உழைத்து இந்த நாட்டை விடுதலை பெறுவதற்காக அர்ப்பணித்த தியாக வரலாறுகள் நிச்சயமாக முஸ்லிம்கள் உள்ளார். இது மட்டுமல்ல, எந்த காலத்திலும் சரி, அன்று சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, சுதந்திரத்திற்கு பின்பும் சரி, இந்திய நாட்டை காட்டி கொடுத்தவன் ஒரு முஸ்லிம் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்றாவது இந்திய நாட்டையோ அல்லது இந்தியாவினுடைய வேறு எந்த வகையாவது இந்திய நாட்டை காட்டி கொடுத்தான் ஒரு முஸ்லிம் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் இந்த நாட்டை ஆண்டு பிரதமராக ஆண்டு சென்றாரே வாஜ்பாய், சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்த வாஜ்பாய் இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தார் என்பதை ஆதாரமாக சொல்ல முடியும். போராட்டத்திலே கலந்து கொண்டவர் இனி இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டேன், வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப மாட்டேன் என்று சரணாகதி எழுதி கொடுத்து விட்டேன். போராடிய மக்கள் எல்லாம் சிறையிலே இருக்கும் போது தான் மட்டும் வெளியே வந்தவர் காட்டி கொடுத்த துரோகி வாஜ்பாய். ஆதாரத்தோடு சொல்ல முடியும். ஆனால் ஒரு முஸ்லீமை சொல்ல முடியுமா? இந்த இந்திய நாட்டை ஒரு முஸ்லீம் காட்டி கொடுத்தார் என்று சொல்ல முடியுமா? இந்திய நாட்டிற்காக உயிர் கொடுத்தார் என்று சொல்ல முடியும்? தேச தந்தை என்று இங்கே வெடித்து சொன்னதினார் செங்கை சரஸ்வதி. தேச தந்தை என்று காந்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த தேச தந்தை காந்தியை கொலை செய்த குற்றவாளி கோட்சே தூக்கிலிடப்பட்டார், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காந்தியை கொலை செய்த குற்றவாளிகள் பட்டியலிலே 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சாவர்கருடைய நிலை என்ன? ஏன் இந்த நீதிமன்றம் தண்டிக்கவில்லை? சாவர்கர் குற்றவாளி இல்லையா? 5 முறை காந்தியை கொலை செய்ய முயற்சித்து தோல்வி அடைந்து விட்ட பின் 6வது முறை காந்தியை சுட்டுக் கொன்றார்கள். 3 முறை RSS இயக்கம் இந்த நாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மறந்து விட்டார்களா? இப்படி ஒரு உன்னதமான ஒரு சமுதாயம், காட்டிக் கொடுக்காத சமுதாயம், உயிரை கொடுத்த சமுதாயம், உண்மைக்காக சத்தியத்துக்காக போராடுகிற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட். இந்திய நாடு முழுவதும்
இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 86,000 பேர். எவ்வளவு அதிர்ச்சியான செய்தி சகோதரர். இவ்வளவு கதையை நான் சொல்றது எதுக்குன்னா, இப்படி தியாகமும் உண்மையும் சத்தியமும் இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த முஸ்லிம்கள் சிறை கொட்டடியிலே இந்திய நாடு முழுவதும் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் முஸ்லிம் இளைஞர்கள் மொத்தம் 86,000 பேர். இங்கே இருக்கிறது இந்தியா. முஸ்லிம்களுடைய தியாகங்கள் எங்கே போற்றப்படுகிறது? 6,000 பேர் என்ன குண்டு வைத்த தீவிரவாதிகளா? 6,000 பேர் இந்த 86,000 பேர் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்களா? அல்லது 86,000 பேர் குற்றவாளிகளா? விசாரணை கைதிகளாக இந்த நாட்டிலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். அண்மையிலே ஹைதராபாத்திலே ஒரு குண்டு வெடித்தது உங்களுக்கு தெரியும். குண்டு வெடிப்பு நடந்தது. குண்டு வெடிப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பலியாகிவிட்டார்கள். உடனே காவல்துறை அந்த இடத்துக்கு வருகிறது, மத்திய உளவுத்துறை அங்கே வருகிறது, தீவிரவாத தடுப்பு மையம் அங்கே வருகிறது, தேசிய புலனாய்வு குழு அங்கே வருகிறது. இவர்களெல்லாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்திய இயக்கம் இது, யார் நிகழ்த்தினார்கள், எதற்காக நிகழ்த்தப்பட்டது என்ற விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. சம்பவத்தை பார்வையிடுவதற்காக இந்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே அங்கே வருகிறார். பத்திரிகைக்காரன் அவர்கிட்ட கேள்வி கேட்டார், இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தியது யார் என்ற விவாதம் தெரிந்து விட்டதாய்? உள்துறை அமைச்சர் ஷிண்டே சொல்லுகிறார், இதுவரை எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய புலனாய்வு குழுவும் தீவிரவாத தடுப்பு மையமும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணை முடிந்த பின்புதான் சொல்ல முடியும். உடனே வக்கீல குணம் பிடித்த அந்த பத்திரிகைக்காரன் அடுத்த இன்னொருவன் கேட்கிறான், அக்பர் உவைசிக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அக்பர் உவைசி யார் என்று தெரியுமா? ஹைதராபாத்திலே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம். கேட்கிறோம் பாருங்க. அடுத்த கேள்விங்க, இந்த குண்டு வெடிப்புக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை, காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது, தீவிரவாத தடுப்பு மையம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது, தேசிய போராய்வு குழு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. விசாரணை முடித்த பின்புதான் விவரத்தை சொல்ல முடியும் என்று உள்துறை அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு பத்திரிகைக்காரன் நாய் கேட்கிறார், அக்பர் உவைசிக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இருக்குமா? இன்னொருவன் கேட்கிறார், பத்திரிகையில எழுதுகிறார், இந்திய முஜாஹிதீன் என்கிற அமைப்பு இந்த குண்டு வெடிப்பை நடத்திச்சு, போலீசாருக்கு தெரியல, இதற்காக ஸ்பெஷல் டீம் போட்டுக்காங்க பாருங்க, தீவிரவாத தடுப்பு மையம், அவங்களுக்கு தெரியல, தேசிய புலனாய்வு குழு என்ஐஏ அவங்களுக்கு தெரியல, ஆனா நம்ம பத்திரிகைக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்தியன் முஜாஹிதீன் தான். யாரா இந்தியன் முஜாஹிதீன்? நாடாளுமன்றத்தில் ஒரு 10 எம்பிக்கள் குழு. எந்த எம்பிக்கள்? உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கிறாரே, சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் யாதவ், அவருடைய எம்எல்ஏ, லல்லு பிரசாத் யாதவருடைய எம்எல்ஏ, மாயாவதியினுடைய எம்பி, இந்த எம்பிக்கள் எல்லாம் ஒன்று கூடி சுமார் 10-15 பேர் பிரதமரை சுற்று வட்டமிட்டு விட்டார்கள். மன்மோகன் சிங். இந்தியன் முஜாஹிதீன் என்ன? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அந்த அமைப்பினுடைய நிர்வாகி யார்? அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்கிறது? எந்த மாநிலத்தில் இருக்கிறது? எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த விவரத்தை கொடுங்கள் என்று கேட்டுவிட்டார்கள். பிரதமர் மொழிக்கிற இந்தியன் முஜாஹிதீன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஆனால் இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பு போட்ட இன்னொரு பத்திரிகை, இந்தியாவில் இன்னொரு பத்திரிகை, போன மாதம் பாகிஸ்தான் குண்டு வெடிப்பில் இறந்து போன ஒரு இமாம்,
அவர் படத்தை போட்டு இறந்துட்டார். கராச்சியில குண்டு வெடிப்புல இறந்து போன ஒரு இமாம படத்தை போட்டு இவர் தான் இந்த ஹைதராபாத் குண்டு வெடிப்பு செத்து போனவன் எப்படா வருவான்? எப்படி அநியாயத்தை எப்படி நிகழ்த்துற? அதை விட கொடுமை. இங்க வண்ணாரப்பேட்டை உங்க ஏரியாவில் சொல்றேன், இந்த வண்ணாரப்பேட்டையும் மாடர்ன் சிட்டி உள்ள இங்கதான் மாடர்ன் சிட்டி உள்ள சிலிண்டர் வெடிச்சது தெரியுமா? ஒரு வீட்டுல சிலிண்டர் வெடிச்சது, 2 பேர் இறந்துட்டாங்க. சிலிண்டர் வெடிச்ச வீட்டுல ஒருத்தரும் பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தரும் இறந்துட்டாங்க. சிலிண்டர் வெடிச்சது போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் வந்தது எல்லாத்தையும் ஆய்வு செய்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில் சிலிண்டர் வெடிச்சதுன்னு விவரம் தெரியும். ஏன்னா பார்த்தா அதுதானே இருக்குதுங்க, வேற என்ன இருக்கு? சிலிண்டர் வெடிச்சிருக்கு, வெடிச்சதனுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கு, சிலிண்டர் வெடிச்சு போயிருக்கு, எல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனா நம்ம பத்திரிகை எழுதுறோம், வெடித்தது சிலிண்டரா வெடிகுண்டா, எப்படி எழுதலாம் பாரு. அப்ப முஸ்லிம் வீடுனா இவனுக்கு இவ்வளவு ஒரு ஐயக்கத்தில் செய்ய வேண்டுமா? முஸ்லிம்கள் என்றால் இவ்வளவு வேண்டுமா? எப்படிப்பட்ட ஒரு ஐயக்கத்தனத்தை இந்த பத்திரிகைகளும் சினிமா துறையினரும் இந்த முஸ்லிம்கள் மீது ஏறி விடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஆனா ஒரு உண்மையான சமுதாயம், அடுத்தவனுக்கு தீங்கிழைக்கப்பட நினைக்காத சமுதாயம், போரில கூட பெண்களையும் குழந்தைகளும் கொல்லாது என்று கட்டளையிட்ட ஒரு சமுதாயம். அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஊர்ல கூட பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லாதுன்னு சொல்றான். ஆனா இவன் கலவரம் என்ற பெயரால் கற்பிணி வயிற்றுக்குள் இருந்த சிசுவை கீறி வெளியே எடுத்து அதை கொளுத்தி தீயிலிட்டு கொளுத்தக்கூடிய ஒரு அயோக்கியன் நம்ம பார்த்து தீவிரவாதின்னு சொல்றோம். இதுதான் இந்த இந்திய நாட்டு, இது இந்திய நாட்டினுடைய நிலை. இதுதான் முஸ்லிம்களுடைய நிலையை பற்றி, இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலையை பற்றி ஒரு 4 வரியை சொல்லுங்க. நம்ம சகோதரர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் பஷீர் அகமது கிட்ட கேட்டேன். 4 வரி, அவர் 4 வரியை ஒரு வரியை சொல்றார் பாருங்க. சிறுபான்மை என்று சொன்னால் தீவிரவாதம் உனக்கு சொந்தம், வெடி சத்தமே அறியாத உனக்கு வெடிகுண்டுகளின் தலைவர் பதவி. இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லிம். வெடி சத்தமே அறியாத உனக்கு வெடிகுண்டுகளின் தலைவர் பதவி. எங்க வெடிச்சாலும் சரி முதல்ல எடுத்தவனே அது முஸ்லிம் தீவிரவாதி தான் போட்டோம். ஏண்டா சம்ஜானா எக்ஸ்பிரஸ் ரயில்ல குண்டு வெடிச்சத கிட்டத்தட்ட 62 பேர் பலியாகி போனார்கள். அந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தியது யார் என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. பம்பாயில நாயக்கான நிமிடத்தில் வெடிகுண்டு வெடித்து 12 பேர் பலியாகிவிட்டார்கள். அந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தியது யார் என்பதை தேசிய புலனாய்வு குழு கண்டுபிடித்து விட்டது. அதுவே தர்காவியில் குண்டு வெடித்து பல மக்கள் இறந்து போனார்கள். அந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தியது யார் என்பதை தேசிய புலனாய்வு குழு விசாரணை செய்து முடித்து விட்டது. ஹைதராபாத் பத்தா பள்ளிவாசலிலே குண்டு வெடித்து 15க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பலியாகிவிட்டார்கள். அந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் நிகழ்த்தியது யார் என்பதை தேசிய புலனாய்வு குழு விசாரணையில முடிவு செஞ்சு வெளியிட்டு விட்டது. ஒரு பெண் சாமியார் பத்யா சிங், இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரி புரோஹித், இந்த 2 பேரும் சேர்ந்து அபினவ் பாரத் என்கின்ற ஒரு இந்து அமைப்பை வைத்துக் கொண்டு, RSS உடைய தொடர்புடைய ஒரு இந்து அமைப்பை வைத்துக் கொண்டு, இந்த இந்து அமைப்பு தான் இந்த 4 குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தியிருக்கிறது என்று தேசிய புலனாய்வு குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிட்டு உள்ள கம்பி அடிக்கிட்டு இருக்கிறான். எந்த பத்திரிகைக்காரனுக்கு இது தெரியலையா? இது தெரியலையாங்க? இன்னைக்கு ஜெயில இருக்கிறான். இவன் தான் குண்டு வைத்தான், இவன் தான் குண்டு வெடிப்பை நிகழ்த்தினான். ராஜேந்திர சச்சார் என்பவன் தான், ராஜேந்திர பிரசாத் என்பவன் தான் இதுக்கு தலைமையேற்று நடத்தினான் என்பதை உறுதியாக கண்டுபிடித்து தேசிய புலனாய்வு குழு அறிக்கையை சமர்ப்பித்து கேட்டு பயன் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவன் உள்ள தள்ளியாச்சு ஜெயில கம்பி அடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரக்யா சிங் என்ற சாமியார், ராணுவ அதிகாரி புரோஹித், ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாம் முஸ்லிம்களா? இவ்வளவு விவரங்கள் வெளியே வந்துச்சு.
கேட்கிறாங்க, இந்த குண்டு வெடிப்புக்கு முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் உண்டாங்களாம். இறந்து போன பாகிஸ்தான்ல போன மாசம் கராச்சியில இறந்து போன ஒரு இமாமுடைய பேரை போட்டு இவர் தான் இந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தினாருங்களாம். என்னடா அநியாயம்! என் அருமை முஸ்லிம் சமுதாயம், தான் உண்டு தன் வேலையுண்டு என்று எந்த பாவமும் அறியாமல் நான் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையோடு இருக்கிற என் அருமை சமுதாயமே, வீட்டை விட்டு வெளியே வா. பக்கத்தில் என்ன நடக்குது, நான் தான் வாழ்கிற தெருவில் என்ன நடக்குது, தனக்கு பக்கத்து தெருவில் என்ன நடக்குது, தான் வாழ்கின்ற ஊரில் என்ன நடக்கின்றது தெரிந்து கொள். இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராடுறோம். 20 வருடமாக போராடி கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீடு கொடுத்தாரா? சிறைவாசத்துல தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறான். 86,000 பேர் முஸ்லிம்களை உள்ள வச்சுக்கிட்டு இதுலதான் உனக்கு இடஒதுக்கீடு கேட்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, கல்விக்காக, கல்வி கடனுக்காக வங்கிகளை யார் அனுப்பினாலும் கடன் கொடுக்குறாங்க. யாரு? மத்திய அரசு. ஒரு முஸ்லிம் வங்கி கடனை வாங்கிட்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த நிலைதான் இன்னைக்கு. ஏன் அப்படி ஒரு நிலை? இதுக்கு காரணம் யாரும் இல்லை, நீதான். கேட்க கூட தெரியாத, அளக்கூட தெரியாத பிள்ளையாக உட்கார்ந்து உங்களால்தான். இந்த மீட்டிங் யாருக்கு நடக்குதுன்னே தெரியாத உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன பேசுறாங்க, எனக்கு என்ன வேலை, நான் பாட்டுக்கு வேலையை தூங்கிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இவன் ஒவ்வொன்றா புற்றுநோய் மாதிரி, கேன்சர் மாதிரி முஸ்லிம்களை கருவறுக்க திட்டம் தீட்டு கொண்டிருக்கிறார். எப்படி காந்தியை கொலை செய்வதற்கு கோட்டையினுடைய கைகளை இஸ்மாயில் என்று பெயரை குத்திக் கொண்டு காந்தியை கொலை செய்துவிட்டு இதை முஸ்லிம் தான் செய்தான் என்று பெயரை போட்டு நாடு முழுவதும் இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்த துணித்தார்களோ, அன்னைக்கு காவல்துறையினர் கோச்சேவர் உயிரோடு பிடிச்சிட்டான். அதனால கையில் இஸ்மாயில் பேர் குத்திட்டு இருந்தவன் பொய்யா குத்தி இருக்கான். இவன் இஸ்மாயில் இல்லை, இவன் கோச்சே என்று உறுதிப்படுத்தியதன் விளைவாக அன்னைக்கு கலவரம் மிக பெரிதாக தடுக்கப்பட்டது. சகோதரர்களே, காவல்துறை என்னைக்குமே உஷாரா இருக்கும் சொல்ல முடியாது. பாத்தீங்களா, ஒவ்வொரு குண்டு வெடிப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நடக்கிற குண்டு வெடிப்புகளை எல்லாம் யார் காரணம்? இந்து சங்பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் காரணம் என்று தேசிய புலனாய்வு குழு, காவல்துறை அனைத்தும் ஒப்புவிக்கப்பட்ட பின்பும், அறிக்கை தாக்கல் செய்துவிட்ட பின்பும், எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்ட பின்பும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான், எங்கேயாவது குண்டு வெடிச்சா முஸ்லீம் தான் குண்டு வெடிச்சான்றான். அந்த பகுதியில் போய் ஒரு 100 பேர் 50 பேர் முஸ்லீமை தூக்கி போய் அவனை கேஸ ஃபைல் பண்ணி முடிச்சிடறான். அவன் காலம் பூரா அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கோர்ட்டு 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 அலைந்து அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வாதாடி இவன் குற்றவாளி இல்லை. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல தாடியோடு ஒருத்தர் கையில பையோட ட்ரெயின் காதி நின்றுட்டு தாடியோடு இருந்தாலே, தாடியோடு தொப்பியோடு இருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு சந்தேகம் ஜாஸ்தி ஆச்சு. உடனே பிடிச்சி அவரை சோதனை போடுறாங்க. அவரை பிடிச்ச அடுத்த நிமிடமே பத்திரிகையில வெளிவந்து தீவிரவாதி விடுபட்டு விட்டார். சென்னை வழியாக தப்பி ஓட்டம். அடுத்த குறி மதுரையா கோவையா? எப்படி எழுதுறாங்க? ஒவ்வொரு பத்திரிகை ஒரு மாதிரி எழுதுறாங்க. தீவிரவாதி குடி, முஸ்லிம் தீவிரவாதி பிடிபட்டு விட்டான் ஒருத்தன். சென்னை வழியாக முஸ்லிம் தீவிரவாதி தப்பி ஓட்டம் இன்னொருத்தன். அடுத்த குறி கோவையா மதுரையா? அவன் ஒருத்தன். கடைசியில் அவர் என்னடாருன்னா, குரான் தமிழ்ல இருக்கிறது கன்னடத்தில் மொழிமாற்றம் செய்யுது. அதை இங்க பிரிண்ட் அடிச்சு பெங்களூர்ல எடுத்து விற்பனை செய்யக்கூடியவர். வேற எந்த விஷயமும் இல்லை. அந்த குரானுடைய பை தான் வச்சிருந்தார். அவ்வளவும் குரான். அவரை இவர் வச்சு 2 நாளா தொலைச்சிட்டு அவரை கர்நாடக காவல்துறை ஒப்படைச்சிட்டாங்க. கர்நாடக காவல்துறை ஒரு நாள் பூரா அவரை தொலைவிட்டு இவர் மேல ஒண்ணுமே இல்லை வெளியே விட்டான். அவர் 3 நாள் வந்துட்டாரு. ஆனா 3 நாளைக்குள் அடுத்த தெருவுக்கும் அறிவுமில்லாத நீ ஊடகங்களின் மூலப்பாவையால் இந்த உலகத்திற்கே அறிமுகமானா என்று எழுதுனான். அப்படி 3 நாள்ல இந்த உலகமே பஷீர் அஹ்மது யார் என்று தெரிஞ்சிச்சு.
எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இந்த நாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிராக. எந்த கோரிக்கை வைத்தாலும் முஸ்லிம்களின் நிலை என்ன உடனே பரிசீலிக்கப்படுகிறதா? போட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட், காங்கிரஸ் அரசு. நான் கடைசியா ஒரே ஒரு விஷயம், காங்கிரஸ் அரசு கொண்டு வந்துட்டா சிறுபான்மை மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு இந்த மசோதா தாக்கல் செய்ய போறேன்னு சொன்ன உடனே அதை எவன் ஒருத்தர் போய் சோனியா காதுல கழிச்சிட்டான்னு தெரியல. சோனியாஜி நீங்க இப்ப சொன்னதோட நிறுத்துங்க, அடுத்து எம்பி எலெக்ஷன் முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுவோம். ஒவ்வொரு தேர்தலும் இப்படித்தான் இடஒதுக்கீடு தருகிறோம் என்று அறிவிப்பை கொடுப்பார்கள், நம்முடைய வாக்குகளை வாங்கிக் கொள்ளுவார்கள், மறுபடியும் 5 வருஷம் ஓட்டுவோம். கடைசியில் மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது சொல்லுவான், இதோ மசோதா தாக்கல் செய்ய போறேன். ராஜேந்திர பிரசாத் அறிக்கையை சமர்ப்பித்து ஒரு வருடம் கழித்து இவர் நாடாளுமன்றத்தில் சொல்லி மத்திய சபை கூட்டத்தில் மசோதா தாக்கல் செய்ய முடிவெடுத்து சிறுபான்மை மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இல்ல சிறுபான்மை மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு ஒதுக்குவதாக முடிவெடுத்த பின்பு இன்னும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவே. அதுக்குள்ள வளரும் தலைமுறை போயிடும், அடுத்த தலைமுறை தான் வரும். முஸ்லிம்களே, ஏமாந்தது போதும், இனி எந்த அரசியல் கட்சியும் நம்பி ஏமாறாதீர்கள். ஏனெனில் நாம் அடுத்தவன் உழைப்பை முறிந்து தின்னுகிற சமுதாயமோ, அடுத்தவன் குடியை கெடுத்து வாழ்கிற சமுதாயம் அல்ல. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வாழ்கிற சமுதாயம் ஒன்றிணைத்து விட்டால் நம்மை வெல்ல இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார். ஒன்றிணையுங்கள், சமுதாயத்திற்காக குரல் கொடுங்கள். நீங்கள் எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் சரி விலகிட்டு வா, ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பில் உனக்காக குரல் கொடுப்பதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் தான் இருக்கிறத தவிர அரசியல்வாதிகள் இருக்க மாட்டார்கள். இதுவரை நாமும் உயரவில்லை, இந்த சமுதாயம் உயரவில்லை. சுயநல அரசியல்வாதிகள் இந்த சமுதாயத்தை உயர்த்த மாட்டார்கள். வாருங்கள், ஒன்றிணைவோம், சமுதாயத்தை வெற்றி பெற வைப்போம். என் அருமை சமுதாயமே, விழித்தது ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உன்னோடு உனக்காக எந்த நேரமும் தன்னுடைய அங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.